பெருமாள் புண்ணியத்தினால அனைவருக்கும் வணக்கம். அவர் பாதத்தை தொட்டு எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லியிருக்கேன். இங்கே வந்திருக்க பொதுமக்களுக்கும் நம்ம வந்த யூடியூப் நண்பர்களுக்கும் நம்ம சாமி மூலயமா வணக்கத்தை சொல்லிடுறோம். இப்போ என்னென்றால் இந்த படம் ஒரு நாள் நான் எப்பயுமே சறுக்கு சாப்பிடுவேன். அதை சாப்பிட்டுன்னு இருந்தேன். சாப்பிட்டு ஒரு நாள் மழை பெஞ்சிதுன்னு ஒரு மரம் ஓரமாக ஒதுங்கினேன். மரம் ஓரமாக ஒதுங்கினப்போ இவர் ஐயா யாரோ வீட்டில் வச்சுருந்து படம் ஒடிஞ்சிட்டோன்னு எடுத்துன்னு மரத்தை ஓரமாக வச்சுருந்தாங்க. அந்த மரத்தை நான் கீழே நிற்கிறப்போ இவர் எடுத்துன்னு அப்போ இந்த படம் ஆர்டிஸ்ட் தான் பண்ணிக்கிறாங்க, நல்ல ஆர்டிஸ்ட் யாராக பண்ணிக்கிறாங்க. எடுத்துன்னு வச்சு அவர் என்றைக்கு எடுத்துன்னு வச்சேனோ அன்னையிலேருந்து நான் அந்த சறுக்கு சாப்பிட்றதெல்லாம் விட்டேன். எப்பயுமே அவர் தான் விரும்பி போவேன். திருப்பதிக்கு பாத யாத்திரைலாம் போயிருக்கேன். அதிலேருந்து அவரும் என்னை கையை விடல. நான் அந்த போதை பழக்கத்தெல்லாம் அதிகமாக மறந்தேன். நான் இந்த படத்தை எடுத்துன்னு வச்சவொன்னே எனக்கு மேரேஜ் ஆச்சு. எனக்கு 3 பிள்ளைங்க. என் மகன் பேர் மோகன், 2வது பொண்ணு சுகன்யா, 3வது பொண்ணு நந்தினி அம்மா. இவங்க 3 பேர் பிறந்தாங்க. அதுலேருந்து பிள்ளைங்கள நல்ல மாதிரி தான் பார்த்துருக்கேன். இங்கேருந்து நான் இந்த வேசார்பாடியிலேருந்து வீடு காலி பண்ணிட்டு போயிட்டேன் வெளியில். பிள்ளைங்க அங்கே போய்ட்டு 3 பிள்ளைங்களுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. நல்ல மாரி 5 பேர பிள்ளைங்க இருக்குது. நல்ல சந்தோஷமாக ஆகிறேன். இவரை நம்பி எங்கே போனாலும் எது வேணாலும் நல்லது தான் நடக்கும். ஃபஸ்ட்டு வருஷம் இவரை சும்மா ஒரு சாம்பிளாக ஒரு பந்தல் போட்டு தான் சாமி கும்பிட்டோம், எல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு. அப்போ திருச்சிக்கு போகிற ஒரு கர்ப்பிணி பெண்ணை இட்டுன்னு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ அவங்க இறங்கி சாமி கும்பிட்டு 500 ரூபா காசு இருக்கும், ஒரு கட்டு 10 ரூபா கட்டு எடுத்து உண்டியில் போட்டு எது நடந்தாலும் நீ தம்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க என் நம்பரை வாங்கி பண்ணாங்க. அப்போயே அந்த கட்டை ஃபோன் மாரி ஒரு ஃபோன் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ அவங்க ஊருக்கு போனவுடனே பையன் குழந்தை பிறந்திருக்கு. பிறந்தவுடனே அவருக்கு பெருமாள்ன்ட்டு பேர் வச்சுட்டாங்க. நல்ல மாரி பிறந்ததுப்பா அப்படின்ட்டு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி நல்லா சொன்னாங்க. அவங்க 3 வருஷம் இங்கே ஐயாவுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்துட்டு தான் போனாங்க. எப்பயுமே நாங்கள் 7 வருஷமாக அன்னதானம் பண்ணிவிட்டு நம்ம வால்டாக்ஸ் ரோடு தான் போய் கூட பார்ப்போம். திருப்பதிக்கு போகுதுன்ட்டு பார்த்துட்டு சந்தோஷமாக வரோம். அதுக்கப்புறம் நாங்கள் அன்னதானம் முடிச்சுட்டு தான் கோயிலுக்கு போவோம். இது நம்ம எடுத்து செய்யணுன்றதுனால இந்த திருப்பதி திருக்கோடாயை நாங்கள் வச்சு 3 வருஷமாக ஊர்வலம் இருக்கோம். இது 3வது வருஷம். ஆனால் நடக்குது அன்னதானம்லாம் பண்ணுறது 10வது வருஷம். இந்த 10 வருஷமாக இந்த திருப்பதி பாலாஜிக்கு வெங்கடேஸ்வர திருக்குடையை முன்னிட்டு அவர் இந்த 3வது சனிக்கிழமையில் குறைஞ்சது ஒரு 1000-500 பேருக்கு அன்னதானம் நிரந்தரமாக வழங்குவார். நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அவர் கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்க்குற மாரி செய்து கொடுப்பார். இந்த பெருமாள் பேரை வச்சு அவர் ஏழை எளியோருக்கு நிறைய தான தர்மங்கள், படிக்காத பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்கு, அது இல்லாமல் அவர் ஒரு தொழில் வச்சுருக்கார், ஜேஜே பிரதர்ஸ்னு வச்சுருக்காரு. அது என்னடான்னா இந்த சமாதி அடைந்தவங்கள்லாம் காசு இருந்தாலும் இல்லைனாலும் சரி இலவசமாக கூட அவர் நிறைய பேருக்கு பண்ணுறார். ஏழை எளியோருக்கு நீங்கள் பணம் தரணும் அவசியம் இல்லை, பணம் கொடுத்தா தான் இவங்களை மயானத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுவார். சொந்தக்காரவங்க ஜாதி ஜனம் அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சரிசமம். 2வது என்ன பண்ணுவார்னா யாருக்கிட்டேயும் அனாவசியமான ஒரு நன்கொடையாக அதிகாரமோ எதுவுமே கிடையாது. தங்களால் என்ன முடியுதோ பண்ணுங்கள். நான் கூட வந்திருக்கேன். போன வருஷம் 4 மூட்டை அரிசி வாங்கி கொடுத்தேன். இந்த வருஷம் ஆனால் எனக்கு அரிசி மூட்டை வந்துருச்சு, எனக்கு எதுவும் வேணாம் அப்படி தான் சொல்லுவார். அப்படி தான் அவருக்கு தேவை தான். அவருக்கு தேவை வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டார். நல்ல மனிதர். சினிமா துறையில் சம்பாதிக்கிறார். சினிமா துறையில் நிறைய பேர் சைட்டில் இருக்காங்க. இவருடைய பணத்தில் அவங்க சொந்தமாக அவங்களுக்கு உதவியெல்லாம் பண்ணுறார். அவர் பண்ணுற உதவி சில உதவி யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் கூட இருக்கிறதுனால அவருடைய உதவி பண்ணுறதுலாம் தெரியும். எனக்கு கூட பக்கத்தில் ஒரு சாய்பாபா கோயில் நான் நிரூபிச்சிருக்கேன்.
அந்த கோயிலில் அவரும் மெம்பர்ஷிப். வாரந்தோறும் நாங்கள் ஒரு 1000-500 பேருக்கு சாப்பாடு போடுறோம். அதில் அவருடைய பங்கு வாரம் அதில் இருக்கும். அது இல்லாமல் வேலைக்கிழமை எங்கள் பாபாவுக்கு இந்த பெருமாள் பேரை வச்சு வேலைக்கிழமைனா பாபாவுக்கு நிரந்தரமாக ஓயாமல் நிதும் ஒரு மாலை பாபாவுக்கு செய்வார். பாபாவுக்கு மொத்தம் ஒரு 4 ஃபங்க்ஷன் வரும். அந்த 4 ஃபங்க்ஷனுக்கும் அவர் அண்ணே நான் என்ன செய்யணுன்னு தான் கேட்பார். நான் கேட்கலனா கூட எனக்கு முன்னே ஆட்டோமேட்டிக்காக அவர் சேர்ந்துடுவார். அதுபோல் ஒரு அற்புதமான நண்பர்லேயே அவர் வந்து இந்த நான் மேல் மட்டத்தில் இருக்கின்ற இது வரைக்கும் யார்கிட்ட காட்டுறது கிடையாது. மக்களுக்கு இறங்கி வந்து ஓடி வந்து வேலை செய்வார். அவரே இந்த சடலத்தை தூக்குவார். அவரே வந்து எல்லாம் வேலையும் பண்ணுவார். முக்கியமாக அவர்கிட்ட என்ன சொல்லப்போனால் தர்மத்தில் சிறந்தவர். எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், யாருக்கு யாரும் சண்டை போட்டுக்காதீங்க, குடும்பத்தை எல்லாம் கவனிங்க, அட்வைஸ் தான் அவர்கிட்ட முக்கியம். நல்ல ஒரு பக்தர். இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிறப்பு பண்ணியிருக்காரு பாருங்கள். இன்றைக்கி இந்த ஊர்வலம் புறப்பட போகுதுங்க. இந்த வேசார்பாடி ஜில்லாவே ஒரு சுற்றிட்டு வந்துடுவார். அதுக்கு இந்த அன்னதானம் பிரசாதம் இதெல்லாம் அவருடைய கைங்கரியம் தான். யாருக்கிட்டையும் இப்போ வாங்கணும் பேசல. ஊரில் உள்ள பெரிய மனுஷங்கிட்டலாம் இவர் இன்ட்ரடியூஸ் ஆகணும்னு நினச்சார். ஆனால் ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள்லாம் ஜெகன்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு சிறப்பான ஒரு மனிதர். யார்கிட்டையும் வந்து அந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு மனிதர் ஜெகநாதன். இப்போ இந்த மதியம் கூட அன்னதானத்துக்கு இந்த பூஜைக்கு இந்த ஊர் கவுன்சிலர் வர வச்சு டில்லி பாபுன்னு இருக்கார் இங்கே கவுன்சிலர் 37 வார்டில். அவரை வர வச்சு அவர் கூட நன்கொடை வாங்காமல் அவரை வச்சு இந்த விழாவில் முக்கியத்துவத்தை பண்ணார். இந்த ஊரில் இன்னொருத்தர் இருக்கார், இந்த ஜியான்னு ஒருத்தர், சில பிரமுகர்லாம் இருக்கார். எல்லாரையும் வந்து இவர் மரியாதை பண்ணி அனுப்பார். யாருக்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்க மாட்டார். அப்பா வந்து 10 வருஷமாகவே இந்த கோயில் திருவிழா நடத்தி கொண்டு இருக்கிறாரு. நல்லபடியாகவே நடத்தி கொண்டு இருக்கோம். இந்த 10 வருஷமாகவே இங்கே இருக்கிற மக்களுகளும் எல்லாருமே வந்து நல்ல ஒத்துழைப்பும் எங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கே எப்படின்னா அன்னதானமும் எல்லாமே நடந்துடுங்க. இல்லாதவங்களுக்கும் எங்கள் அப்பா வந்து அன்னதானம் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாம் நல்லபடியாக நடக்கிறோம். எல்லாம் வருஷமும் இந்த மாதிரி நல்லபடியாக நடக்கணும்னு நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம். வருஷம் எப்பவுமே நாங்கள் எங்கள் தாத்தாவோட பண்ணுவோம். இந்த வருஷம் அவர் இல்லை. அது மட்டும் கஷ்டம். இவரை கும்பிட்றதால எங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தி எல்லாமே கிடைக்குது. ஃபேமிலியாக எல்லாம் ஒத்துமையாக இருக்கும். எல்லாருக்கும் செய்கிறது, இல்லாதவங்களுக்கு செய்கிறது, கொடுக்கறது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். ஒரு மன திருப்தி அவரை கும்பிட்றதால இருக்குது. அந்த டைம் ஒரு மனக்கசப்பு சாமி கும்பிட்றதுக்கு முன்னே இருந்தாலும் அவர் கும்பிட்ட அப்புறம் ஒரு எப்பயுமே ஜாலியாக மாரி இருக்கும்.